சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் வீரேக்கான பேசிக்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக் மாடல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம ரிவிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கான ஒரு ரெண்டர் போடுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம 3Dயில் வச்சுட்டு நார்மல் ஆர்ஆர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வந்து செட்டிங்ஸ் கொடுத்துட்டு லைட்டிங்ஸ், குவாலிட்டி இதெல்லாமே நம்ம செட் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணுவோம். அதே நீங்கள் வந்து வீரே ரெண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வீரே அப்படின்றது நம்ம செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி நம்ம 3ds Maxக்கு இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே போல் நீங்கள் வீரேன்றது தனியாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணும்போது எனேபிள் வீரே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ வீரே அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு வந்து வீரேயில் வந்து நம்மளுக்கு எனேபிள் வீரே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எனேபிள் பண்ணக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எந்த வியூ வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா கேமரா வியூவில் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளானில் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இந்த ஹோம் பட்டன் டவுனரை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ அந்த இடத்துலேருந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு பில்டிங்கோட அவுட் சைடு வரைக்கும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹோல் பில்டிங்கும் கவர் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாதியிலே கவர் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டான வியூ கிடைக்காது. அதனால் ஃபுல் வியூ நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா பில்டிங்கோட அவுட் சைடு வரைக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ரியல்ஸ்டிக்கில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரியல்ஸ்டிக் வியூவை நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டரிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வீரே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனுடைய டவுன் ஏரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்த எல்லா வியூஸுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு எந்த வியூ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3D வியூ 2 வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் 3D வியூ 3 வச்சுக்கிறேன். ஸோ 3 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம குவாலிட்டி, ரெசல்யூஷன் இதெல்லாம் இருக்கும். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங்ஸ்க்கு நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீரே சன்னு இருக்குது, டோம் லைட் இருக்குது, நோ லைட்ஸும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். வீரே சன் கொடுத்தீங்க அப்படின்னா டே டைமில் இருக்க மாதிரி இருக்கும். டோம் லைட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நைட் டைம் வியூ மாதிரி கிடைக்கும். நான் டே டைம் வியூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீரே சன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைட் டைப்புன்றது காட்டும். இதில் வீரே சன் அப்படின்றது நம்ம அதே தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டென்சிட்டி அப்படின்றது அந்த பவர் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சன்னோட சைஸ் எவ்வளோ வேணுன்றதும் நம்ம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிவிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணக்கப்புறம் நம்ம குவாலிட்டி செட் பண்ணணும். ஸோ குவாலிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி வச்சுக்கலாம். ஹை குவாலிட்டி வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்யூஷன், இமேஜோட சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிக்சலில் இந்த இடத்துல ஒரு 1500 கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்டரில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க. நான் பிக்சல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டரிங் கொடுக்குறேன். ஸோ ரெண்டரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா என்னுடைய டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல குவாலிட்டி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ரெண்டரிங் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ வீரே சன் வச்சனால நம்மளுக்கு டே டைம் ரெண்டர் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ 10 மினிட்ஸில் உங்களுக்கு ரெண்டரிங் ஆகிடும். ஏன்னா நம்ம ஹை போட்டிருக்கோம். ஸோ அதனால் ரெண்டரிங் டைம் அந்தளவுக்கு எடுக்கும். சப்போஸ் நீங்கள் இது நம்ம வந்து டோம் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வீரே சனில் டோம் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்டென்சிட்டி அதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டென்சிட்டி ஒரு 30 வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். ஆர்டிஃபிஷியல் லைட்ஸும் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்மளுக்கு ஆஃபில் இருக்கும். இப்போ நான் அதை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டர் போடலாம். ஸோ ரெண்டர் கிளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வீடியோவில் எப்படி எடுக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பில்டிங் லைட்ஸ் எல்லாமே கேட்ச் பண்ணும். அதுக்கப்புறம் ரெண்டராக ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் ஆன் பண்ண ஒரு ஈவினிங் டைம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகேங்களா. ஸோ இதில் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. இது வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு நார்மலான ஒரு வீரே ரெண்டரிங் தான் நான் சொல்லியிருக்கேன். ரிவிட் பொறுத்த வரைக்கும் வீரே இருக்கானே நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீரில் நம்ம எப்படி செட்டிங்ஸ்லாம் கரெக்டான ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரெண்டர் வியூ நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு டே டைமில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டரிங் இமேஜில் கீழே பார்த்தீங்கன்னா 4% ஆயிருக்கு. இது மேக்ஸிமம் உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.